நடிகைகளில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களாக பாராளுமன்றத்தில் காலடி வச்சவங்க யார் யார் அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்பர் 1 ஹேமமாலினி. இந்தியாவுடைய அந்த காலத்து கனவு கண்ணி இவங்க 2004ஆம் ஆண்டு பாஜகவில் இணைஞ்சு அரசியல் வாழ்க்கையை துவங்கினாங்க. 2014 மற்றும் 2019 தேர்தலில் உத்தரப்பிரதேசத்துடைய மதுரா தொகுதியில் வென்று பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி வந்தாங்க. நம்பர் 2 கிரண் கேர். ஹிந்தி மற்றும் பஞ்சாபி மொழிகளில் நடித்து வரக்கூடிய கிரண் 2009 இருந்து பாஜகவில் தன்னுடைய அரசியல் பயணத்தை மேற்கொண்டு வந்தாங்க. இவங்க கடந்த 2014 மற்றும் 2019 லோக்சபா தேர்தலில் சண்டிகர் தொகுதியில் போட்டியிட்டு வென்று பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி வந்தாங்க. நம்பர் 3 ஜெயபிரதா. தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு பல இந்திய மொழி படங்களில் நடித்து புகழ் பெற்றவங்க தான் ஜெயபிரதா. இவங்க 1994ஆம் ஆண்டு தெலுங்கு தேசம் கட்சியில் இணைஞ்சு தன்னுடைய அரசியல் பயணத்தை துவங்கினாங்க. என்டிஆர் சீட் கொடுத்தும் கூட இவங்க அப்போது தேர்தலில் போட்டியிட மறுத்ததாக சொல்லப்படுது. ஆனாலும் அப்போதைய தேர்தல் காலத்தில் இவங்க அந்த கட்சிக்காக பல தொகுதிகளில் பரப்புரையாற்றினாங்களாம். அதுக்கப்புறமா ராமாராவுடைய வாழ்க்கை, அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய சலசலப்பு ஏற்பட்டுச்சு அந்த கட்சியில். அதனால சந்திரபாபு நாயுடு கிட்ட அந்த கட்சி கைவசம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் 1996 ஜெயபிரதா ராஜ்யசபா உறுப்பினர் பதவியேற்றாங்க. சில கருத்து வேறுபாடு காரணங்களால் தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து வெளியேறி சமாஜ்வாடி கட்சியில் இணைஞ்ச ஜெயபிரதா 2004 மற்றும் 2009ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசம் ராம்பூர் தொகுதியில் வென்று பாராளுமன்ற உறுப்பினர் பொறுப்பேற்றாங்க. அதுக்கப்புறம் ஜெயபிரதா பாஜகவில் இணைஞ்சு தன்னுடைய அரசியல் பயணத்தை மேற்கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி இவங்க பாஜக சார்பில் எம்பி பதவிக்கான போட்டியிலும் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது.